ஜெய் ஸ்ரீராம். நான் லாவண்யா வெங்கடேஷ், துபாயில இருக்கேன். சின்ன வயசுல வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு நாங்க போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ற ஷாப் தான் வச்சிருந்தோம் மதுரையில. ஸோ அப்ப பார்க்கும்போது அப்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை இந்த டயட்டிஸ் எல்லாம் வரையணும் அப்படின்ட்டு. ஆனா நம்மளால எப்படி வரைய முடியும், யார் சொல்லி தருவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது சடனா வந்துட்டு ஒரு 6 months பேக் ஒரு ஃபிளாஷ் இன்ஸ்டால ஷில்ப சாஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் வந்து மகாபகினியோட இதுல ஐடியில இருந்து வந்துச்சு. ஷில்ப சாஸ்திரானா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உள்ள போய் பார்த்தா அவங்க நிறைய டயட்டிஸ் வந்து அழகழகா வரைஞ்சு சொல்லித்தர்றதா போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, காண்டாக்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளோட டைம் எல்லாம் ஒத்து வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல சேர்ந்தோம். சரி, ஓகே, சார், ஒரு வழியா டைம்லாம் செட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா நம்ம நார்மலா வந்துட்டு சென்டிமீட்டர், மீட்டர் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம். இவங்க என்னடானா ட்ரெடிஷ்னல் ஸ்கேலுக்கு அங்குலா சொல்றாங்க, யவா சொல்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு போகும்போதே நமக்கு அப்படியே வந்துட்டு ஏன்ஷியன் பீரியடுக்கு கொண்டு போய் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஒரு 7 months வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு கோர்ஸ் போச்சு. சரி, ஓகே, லாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஆஞ்சநேயா வரைய போறோம் அப்படின்னா, சரி ஆஞ்சநேயானா நாங்க எல்லாருமே நார்மலா ஆஞ்சநேயா வரையும் பார்த்தோம். இது வந்து யந்திரோபதேச ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே ஒரு எக்ஸைட்டட். சோஃபார் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு, ஆஞ்சநேயர் சுத்தி இது மங்கீஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி, அதாவது அவர் வந்துட்டு தியான பொசிஷன்ல இருக்காரு. அவரை சுத்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு யந்திரத்துல அவர் இருக்கிறாரு. அவங்கள சுத்தி இந்த ஆஞ்சநேயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது பிக்சர் வந்துச்சு. என்னடா இது, நம்ம எப்படி வரைய போறோம், நமக்குலாம் வந்து மங்கீஸ் எல்லாம் வரைஞ்சதே கிடையாது சோஃபார் அப்படின்னு அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க சில ப்ராப்ளம்ஸால வரைய முடியல, என்னால மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், பகினி இந்த மாதிரி என்னால வரைய முடியல, என்ன பண்றது அப்படின்னு. கான்சென்ட்ரேட், ப்ராக்டிஸ், அதுதான் மந்த்ரா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அப்படியும் பண்ணேன், மைண்டு செட் ஆகல. அப்புறம் வந்துட்டு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சரி ஓகே ஹனுமான் சாலிசா போட்டு கேட்டுட்டே வரைஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சர்ப்ரைசிங், ஒரு தடவை ஹனுமான் சாலிசா முடிஞ்ச உடனே இந்த 2 மங்கீஸ் வரைஞ்சிருச்சு, இந்த மாதிரியே வந்துருச்சு. ஸோ இப்படியே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போனா அதுக்கப்புறம் சென்ட்ரல் எல்லாம் ராம் ராம்னு போட்டு வரைஞ்சுக்கிட்டே நான் போயிட்டு இருக்கேன். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல, ஆனா எப்படி கம்ப்ளீட் பண்ணேங்கிறதான் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வந்துட்டு ஒரு 5 days ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணனா, நெக்ஸ்ட் 3 daysல வந்து ஃபுல்லா ஹனுமான் சாலிசா கேட்டு 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 வரையும் போது நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ், நிறைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுத்து அவர் வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னாலையும் வந்து டயட்டிஸ் இனிமே வரைய முடியும் வித் ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இன்னும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவங்க ஒவ்வொன்றும் ஒரு ஜுவல்ஸ் அவங்க சொல்லி கொடுக்கும்போது எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு மங்கீஸ் அவங்க சொல்லி கொடுக்குற பொசிஷன், அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எங்க எல்லாருக்குமே. இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மகாபகினியை தான் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கணேஷ் மகோதய்க்கும் தேங்க்ஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ஒன்னாலே முடியும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த என்னோட ஹஸ்பண்ட் வெங்கடேஷ்க்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதை பத்தி சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியும். பட் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் ஃபியூச்சர்ல, இன்னும் வரைய நிறைய போடுவேன். இப்போதைக்கு வந்து இவரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்துட்டு மகாபகினிக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் பகினி.